ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் மீனா த சூப்பர் உமன். இன்னைக்கு சுவையான நண்டு கிரேவி அண்ட் ப்ரான் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரான்ஸை மேரினேட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா இல்லாட்டி எந்த சில்லி பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது சில்லி சிக்கன் போடுற அந்த பவுடர் எடுத்துக்கலாம். அதில் ப்ரான்ஸை போட்டு நல்லா மேரினேட் பண்ணிடுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலா போட்டுக்கோங்க. நான் வந்து கிட்ஸுக்காக பண்ணுறதுனால இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு கூட வந்து ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டி ரைஸ் ஃப்ளவர் ரெண்டுமே ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். எதுக்காகனா கிறிஸ்பினஸ்க்காக கொஞ்சம் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நம்ம டீப் ஃப்ரை பண்ணாட்டியும் ஷாலோ ஃப்ரை பண்ணால் கூட அந்த ரைஸ் ஃப்ளவர்னால கொஞ்சம் மொறுமொறுப்பு இருக்கும். இப்போ வந்து பேம்பூ ஸ்கியூவர்ஸில் வந்து லைனாக வந்து மேரினேட் பண்ணிவிட்டு அடுக்கிக்கிறேன். ஸோ இது மேரினேட் ஆகட்டும். இப்போது நண்டுக்கு தேவையான பொருட்கள் 1/2 kg நண்டு, ஒரு வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது. இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலை வந்து கடாயில் ஹீட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லைனாக வந்து வெங்காயம், கருவேப்பிலை, அது ரெண்டும் சாட் ஆன அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் தக்காளி ஒன்றா போட்டு நல்லா ஆயில் விடுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது வந்து குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் எல்லாத்துலேயுமே காரம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. எப்பயுமே சீ ஃபுட் பண்ணையில் நீங்கள் நிறைய கருவேப்பிலை சேர்த்துட்டா அந்த சீ ஃபுட்டோட ஸ்மெல் வந்து சிலருக்கு பிடிக்காது. அந்த ஸ்மெல்லை வந்து கருவேப்பிலை ரிமூவ் பண்ணிவிடும். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா இது பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு சாட் ஆன அப்புறம் தக்காளி, கட் பண்ணின தக்காளி போட்டுக்கோங்க. நான் எப்பயுமே குக்கிங்க்கு வந்து நாட்டு தக்காளி தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் ஒரு நல்ல டேங்கினஸோடு இருக்கும். ஆப்பிள் தக்காளி வந்து சும்மா ஒரு டேஸ்ட்டும் அவ்வளோ இருக்காது. ஸோ இப்போ இந்த வாஷ் பண்ணின கிராப்ஸை போட்டுக்கோங்க. இது வந்து பிகினர்ஸ் தாராளமாக பயப்படாமல் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நண்டெல்லாம் பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். இது வந்து தாராளமாக ரொம்ப ஈஸி டிஷ். இப்போது ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா ஆட்டி சக்தி சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர். இந்த 3 பவுடர் தான் போட்டிருக்கேன். டர்மரிக் பவுடர் இல்லை, ஸோ அதனால் அது போடல. நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் டர்மரிக் பவுடரும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து சாட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி தெளித்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கால் டம்ளர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா கீழேருந்து அந்த வாட்டர் பாயில் ஆகி நல்லா கிரேவி வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நண்டோட கலரும் வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ குக்காக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ எல்லாம் அப்சைட் டவுனாக நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். இப்போது ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. சின்ன தேங்காயில் அரை மூடி எடுத்துக்கிறேன். நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் ஊற்றிடுங்க. ஸோ தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால காரம் கம்மியாயிடும். கிட்ஸுக்கும் ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போக்கி திருப்பி எல்லா மசாலாவையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த மிக்சியில் ஒட்டிகிட்ருக்க தேங்காய்க்கும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி திருப்பி ஊற்றிட்டு இன்னும் ஒரு கொதி விடுங்க. ஆல்மோஸ்ட் இது குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. குழம்பு இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை நல்லா சுண்டி கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும் அப்படின்னிங்கன்னா இந்த தண்ணி ஃபுல்லாக வந்து எவாப்ரேட் ஆக விடலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு திக்கான கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி நான் வந்து நல்லா சுண்ட விட போகிறேன். இப்போது வந்து சாப் பண்ண கொத்தமல்லி இலை போட்டிங்கன்னா இன்னும் வந்து ஒரு நல்ல தூக்கலான ஒரு ஸ்மெல் வரும். அது வந்து ரொம்ப நல்லா இந்த கிரேவி கரெக்டாக இறங்கி வரையில் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்ல நண்டு வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த ஸ்மெல் இந்த மாதிரி தேங்காவை நீங்கள் மேலே இது பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ ஜூஸியாக நல்லாயிருக்கும். இப்போ ப்ரான்ஸ் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் ஆயில் எடுத்து இந்த ஃபிஷ் ஃப்ரை பேன், ப்ரெஸ்டீஜ் ஃபிஷ் ஃப்ரை பேன் எடுத்துகிட்டு அதில் ஆயில் கோட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கியூவர்ஸில் வச்சுருக்க ப்ரான்ஸை லைனாக அடுக்கிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் தான் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஷாலோ ஃப்ரை. ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் ஆகும்.
மேலே வந்து இன்னொரு லேயர் ஆஃப் ஆயில் கோட் பண்ணிக்கிட்டு மெதுவாக குக் பண்ண விடுங்க. கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பி விடணும். ஸோ குக் ஆகிருக்கும் ப்ரான் ஒரு சைடு. இந்த மாதிரி மெதுவாக குக் பண்ணி எடுத்தால் கிறிஸ்பியாகவும் வரும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌனில் வந்து ரெடி ஆகிடுச்சு ப்ரானு. ஸோ நம்மளோட சீ ஃபுட் பிளாட்டர் ரெடி. நண்டு அண்ட் ப்ரான்ஸ் ரெடி. ப்ரான்ஸ் நல்லா குக் ஆகி ஷாலோவாக ஃப்ரை ஆகி கலர்ஃபுல்லாக இருக்குது. கிட்ஸுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் டிஷ்ஷாக இருக்கும். அண்ட் பார்க்கறக்கும் ப்ரெசன்டேஷனும் நல்லா இருக்கனால ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த மசாலா காரமே இல்லாதனால கிராப்பும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் பிகினர்ஸ் கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு கீழே சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். Bye. Take care.